கலர் வாய்ஸ் நியூஸ் நேயர்களுக்கு வினோத் நந்தீரன் அன்பான வணக்கம். தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் இனவேங்கை தியாகு தேவர் கலர் வாய்ஸ் நியூஸ் நேயர்களுக்காக நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்க நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம் தியாகு. வணக்கம். நீங்க வந்து நன்றி. நீங்க வந்து இணையதளத்துல வந்து எத்தனை ஆண்டுகளா இயங்கி கொண்டிருக்கீங்க? நம்மளுடைய முக்குளத்தோர் மக்கள் வந்து எத்தனை வருஷமா இணைச்சு கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10 வருஷமா சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. இத்தனை வருஷத்துல வந்து நம்ம மக்களோட ஆதரவு வந்து கூடியிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? நம்ம எழுதுறதெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா? உங்களோட கருத்து என்ன? நான் 2011 இருந்தே சோசியல் மீடியால இருக்கேன். இப்ப ஒரு 14 வருஷம் முடிய போகுது. சோசியல் மீடியாங்கிறது இப்ப ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2011க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இன மக்கள் வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்காங்க. மேக்சிமம் சொல்லலாம் ஒரு இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க. ஒரு 60% மக்கள் சோசியல் மீடியால தான் இருக்காங்க. அதனால இது வந்து பெரியதா இருக்கு, குறையில. நம்ம எழுதுறதெல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னா அது தேவைக்கு தகுந்த மாதிரி படிப்பாங்க. அது என்ன விஷயத்துக்காக எழுதுறோம், எதுக்காக எழுதுறோம் அப்படிங்கறத வச்சு அவங்க படிப்பாங்க. இப்போ முதுகுளத்தூர் கலவரம் அப்படிங்கிறது என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஏன் தேவர் கைது செய்யப்பட்டார், எதுக்காக அந்த 2 இடங்களுக்குள்ள சண்டை வந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம எழுதிட்டு போனோம்னா அதை படிப்பாங்க. அதை பத்தி ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க. ஏன்னா படிக்கிற ஆர்வம் கம்மியா இருக்கிறது, கேட்கிற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை பத்தின விஷயங்களை கேட்பாங்க. இது மாதிரி ஏதாவது கலவரங்கள் நடக்குது, இது மாதிரி ஜாதி ரீதியாக பிரச்சனைகளும் கலவரங்களும் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அதை பத்தி கேட்பாங்க. ஏதாவது ஒரு கோரிக்கைகாகவும் உரிமைக்காகவும் நீங்க போராடுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி இருக்கிறீங்கன்னா அதை பத்தின ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது சோசியல் மீடியால. நம்ம பசங்களுக்கு இருக்காது. அதை பத்தி அதை யார் முன்னெடுக்கிறாங்கன்ற வச்சிருக்கு. இப்போ இந்த 3 பிரிவுல ஏதோ ஒரு பிரிவு முன்னெடுக்குதுன்னா அந்த பிரிவு ஆளுங்கள் மட்டும் தான் அதை ஆதரிக்கிறாங்க. மற்ற 2 பிரிவும் அதுக்கு அதை வந்து வேற்றினங்கள் மாதிரிதான் வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப ஒரே பிரிவு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரிவுக்குள்ளே நிறைய பிரிவு வருது இல்லையா? இப்ப கல்லர்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லர் நிறைய பிரிவு இருக்கு. அதுல வந்து இப்ப டிஎன்டின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு வேணுங்கிறவங்க மட்டும்தான் அது பேசுறாங்க. மத்த யாருமே வந்துட்டு இந்த சைடு அமரவரோ மகமுடியாரோ இல்ல மற்ற கலர்களோ சேர்ந்து அந்த டிஎன்டிக்காக குரல் கொடுப்போம், நம்மளும் சேர்ந்து அவங்களுக்காக இருப்போம் அப்படிங்கிற இதெல்லாம் தாட்லாம் யாருக்குமே இருக்காது. அது மாதிரி இதெல்லாம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் நான் பாக்குறேன். பொதுவான ஒரு கான்செப்ட் போகும்போது அது நடக்குது. பொதுவான ஒரு விஷயத்துக்காக, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காகவோ இல்ல வந்து யாராவது கொலை செய்யப்பட்டாலோ இது மாதிரி விஷயங்களுக்கு தான் ஒன்னா சேர்றாங்க ஒழிய மற்றபடி உரிமைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ வந்து யாரும் ஆர்வம் காட்டுறது இல்லை. அந்த நிர்பந்தம் இந்த முக்கியத்துவத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய அமைப்புகள் வைத்தது எதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேஸ்புக்ல மட்டும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காருக்குள்ள மட்டும் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தான் நம்ம அமைப்புகள் எல்லாமே இருக்கு. நான் வந்து நினைக்கிறேன் ஒரு அந்த 2000 காலகட்டங்களோட அந்த முக்கியத்துவ அரசியல் அப்படிங்கிறது மொத்தமா முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அந்த முக்கியத்துவ அரசியல் அமைப்புகள் வச்சு பாமக மாதிரி விடுதலை மாதிரிலாம் கட்டி வந்தாங்கல்ல, அவர் வாண்டையார் சேதுராமன் காலத்தோடயே அவங்க இன்னைக்கு அந்த கட்சி உடஞ்சிச்சோ அன்னையோட அந்த முக்கியத்துவ அரசியல் அமைப்புகளோட அரசியல் வந்து முடிவு பெற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே அது மேல வருமா அப்படின்றதெல்லாம் காலம் தான் செய்யணும். ஆனா நமக்கு தெரிஞ்ச தூரத்துல அது மாதிரிக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லை. இன்னும் போக போக உட்பிரிவுகளும் இப்ப ஒரு பிரிவு எடுத்தாவே, ஒரு அகமுடையான எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ள உள்ள பிரிவுகள் அவங்களுக்குள்ளதான் அது வந்து தீவிரமா போகுது இல்லையா? ஒரு பிரிவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையோ இல்ல ஒருமித்த பொருளோ பார்க்க முடியல. இதுதான் ஒரு அனுபவமா இருக்கு சோசியல் மீடியா பார்க்கணும். ஓகே தியாகு, இப்ப வந்து நம்ம முக்குளத்தோர் மக்கள்கிட்ட வந்து வர வர போராட்ட குணம் வந்து குறைவதா சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து எல்லா நேரத்திலையும் சரியானபடி செயல்படுவதா கூற முடியாது. அவ்வாறான நேரங்களில் நம்ம முக்குளத்தோர் மக்கள் வந்து பயப்படாம போராடுறாங்களா? நாம என்ன செய்தால் வந்து அவர்களுக்கு வந்து உணர்வு அதிகமாகும்? உங்களோட கருத்து என்ன? நீங்க வரலாற்று காலங்களே எடுத்தா கூட முக்குளத்தோர்கள் வந்து எதுக்காக போராடினாங்க அப்படின்றதுக்கு சான்றுகள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த கைதேவி சட்டம் அப்ப மட்டும்தான் அப்பநாட்டு மாணவர் சங்க செயல் பக்கத்துல இருந்தும் இங்க பிரேமலர் கலர் பக்கத்துல இருந்தும் ஒரு பெரும் போராட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி போராட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் போராட்டங்கள்ல ஏதாச்சும் 1-2 காமி நீங்க முன்னுதாரணமா சொன்னா கூட அது மிஞ்சி கூட ஒரு 7 நாள் 10 நாள் அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல அந்த போராட்டம்ன்றது நீர்த்து போயிடும். அதை பத்தி கண்டுக்கவே
விஷயமே வந்து ஒரு 3 நாள் தான் இருந்தது. அந்த பாடியை கொண்டு போய் எரிக்கிற வரையும் தான். எரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. ஏன் இந்த போராட்டம் நம்ம பண்ண முடியல, ஏன் வந்து அந்த அந்த குற்றவாளிகள் நம்மளால தண்டனை வாங்கி கொடுக்க முடியல சட்டத்தின்படி அப்படின்றது எதுவுமே இல்லை. இன்னும் பழிவாங்கல் கூட சொல்ல முடியல. இப்ப இந்த ராமர் பாண்டியன் இறந்தது கூட வந்து முக்குளத்தோர் வந்து பழிவாங்கல, அதை அவங்க தொழில் ரீதியா செஞ்சுக்கிட்டா பழிவாங்க, ஜாதி ரீதியான பழிவாங்கல் கிடையாது. அதனால முக்குளத்தோர் வந்து ரொம்ப விலகி போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நமக்கு போராட்டம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வன்னியர் மக்கள் மாதிரி ஒரு வன்னியர் சங்கம் அமைச்சு தன்னோட உரிமைக்காக தனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி மிகுந்த போராட்டம் பண்ண மாதிரியோ இல்ல மற்ற மக்கள் பண்ண மாதிரியோ நம்மகிட்ட இல்ல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் சைடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க நிர்பந்தம் இல்லை. ஆனா வந்து ஜாதி ரீதியான ஒரு ஒற்றுமையை அவங்க காட்டுறாங்க. அது கூட இங்க கிடைக்கல. அது காரணம் வந்துட்டு முக்குளத்தோர்ன்ற விஷயத்துல நம்ம 3 பிரிவுகள் வச்சிருக்கோம். 3 பிரிவுகளுக்கும் ஏகப்பட்ட பிரிவுகள், யாருக்கு எந்தெந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்படி நினைக்கிறேன். மற்றதுலயும் இடங்களையும் இதையும் சொல்லி பார்க்கும்போது உள்ள வித்தியாசங்கள் தான் தெரியுது. இன்னும் நம்ம வந்து அந்த உட்புரிவில இருந்து வெளியே வரல. ஏன்னா அதுக்கான நிர்பந்தம் நமக்கு ஏற்படலன்னு நினைக்கிறேன். அப்படி ஏற்பட்டால் ஒருவேளை அது மாறலாம். அப்படி மாறுறதுக்கு வழி இருக்கு. மற்றபடி முக்குளத்தோரோட போராட்ட குணம், போராட்டம் அப்படிங்கிறது அந்த அந்த விஷயத்துக்கே நம்ம கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஓகே தியாகம். சரி, இப்ப வந்து நம்ம இப்ப அரசியல்ல இருக்கிற முக்குளத்தோர் அமைப்புகள் வந்து தேர்தல் அரசியல்ல வந்து ஏன் வெற்றி பெற முடியவில்லை? குறிப்பாக வந்து திமுக, அதிமுக, இன்னும் பிற கட்சிகள்ல வந்து முக்குளத்தோர் வந்து அடிமையா இருக்கின்றனர். ஏன் அவர்கள் வந்து ஒரு பாமக போலவோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை போலவோ ஒரு அமைப்பாக அரசியலில் வந்து வெற்றி பெற முடியவில்லை? இல்லைன்னா அவங்க வந்து சுயநலத்திற்காக தான் போராடுற அமைப்புகளா இருக்காங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம தேர்தலுக்கு வந்து நம்ம முதல்ல தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ஓட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓட்டுக்கள் எவ்வளவு வருதோ அதை வச்சுதான் அவங்க வெல்றாங்க வெள்ளல அப்படிங்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆளை கூப்பிட்டுருக்காங்க, மாநாட்டுக்கு ஆளை கூப்பிட்டுருக்காங்க, பேஸ் பண்ணி அரசியல் ஒரு அரசியல் கிடையாது. ஒரு தேர்தல் அரசியல் வந்தாவே ஓட்டு முக்கியம். அப்படி ஓட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த மக்களை வந்து ஓட்டு போட வைக்கணும். ஒரு நாள் வந்து ஒரு கட்சிக்கு போட்டிருந்தாங்க, அவங்க என்ன பாக்குறாங்கன்னா திமுக நிக்கிறவரு நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. ஒழிய நம்ம இனத்தை வச்சு ஒருத்தர் கட்சி நடத்துறாரு, அவர் தேர்தல் நிக்கிறாரு, அவர் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த தலைவர்கள் வந்து உண்டாக்கல. இன்னமும் பாத்தீங்கன்னா பல காலமா இருக்கிற அமைப்புகள் எத்தனையோ நீங்க உங்க பகுதியில பாக்கலாம். 10 வருஷமா இருப்பாங்க, 15 வருஷம், 20 வருஷமா இருந்திருப்பாங்க. அவங்க கட்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கார்ல தான் அவங்க கட்சியே இருக்கு. அந்த 10 கார்ல வரவங்க அவங்க கூட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க. பல முக்கிய தலைவர்களோட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, வர்றதுனாலும் ஒரு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு தனியா ஒரு செலவே பெரிய செலவாகுது, ஒரு கூட்டம் போறதுல செலவாகுது, அது எங்களால வந்து அவ்வளவு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி முக்கியத்துவ அரசியல் அமைப்புங்கிறது எல்லாமே வந்து வெறும் போஸ்டர், பேனரு, ஒரு 4 காரு இதோடதான் நிக்கிறாங்க. மற்றபடி இது மாதிரி ஒரு கூட்டமும் இல்லாமல், ஒரு பெரிய ஆதரவும் இல்லாமல், மக்களும் இவங்களை நம்பவும் இல்லாமல் இருக்கும்போது அந்த அமைப்புகள் தேர்தல் என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரு கட்சிக்கு ஆதரவு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு தர்றாங்களா அதை மட்டும் வாங்கிட்டு இது ஒரு நடைமுறை சம்பிரதாயம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் இருப்பாரு, இன்னொருத்தவங்க தனக்கு தலைவன் சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க. இப்ப அப்படி இல்ல. பேஸ்புக் ஒரு பேஜ் இருந்தா கூட போதும், கையில வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 பணம் இருந்தா போதும் போஸ்ட் அடிக்க, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்கன்ற ரொம்ப எளிதான ஒரு நிலைமையை வந்து முக்கிய சமூகத்துல இருக்கு. அதன் காரணமாகவே இந்த தேர்தல் அரசியல்ல வந்து முக்கிய அமைப்புகளுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் கம்மி. அதுக்கான விஷயம் தெரியல. அது மாதிரி தனியா வந்து முக்கிய ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து அவருக்கு முக்கிய எல்லா பிரிவும் சேர்ந்து ஒன்னாக ஆதரிச்சது வந்து நிறைய கார்த்திகை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அதுல ஏமாந்துட்டாங்கன்னே சொல்றேன். அது நடந்த விஷயங்களை வச்சு ஏமாந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்தை கேப்சர் பண்றதுங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம்ன்றதே தெரியல. இப்போதைக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஓகே தியாகு, நன்றி. இப்ப வந்து ஜெயலலிதா பீரியட்ல வந்து தேவரினம்னு ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க. அதற்கு வந்து தமிழ்நாடு கல்லர் சங்க தலைவர் டாக்டர் சீனிவாசன் வன்னியர் வந்து அவர்கள் வந்து அதுக்கு தீவிரமா அதை ஆராய்ந்து, அதனால வந்து 3 இனத்திலும், அதாவது கல்லர், மறவர், அகமுடையோர்ல வந்து உள்ள பணக்காரர்களுக்கு தான் இதனால பாதிப்பு இல்லை, ஆனா 3 இனத்திலும் உள்ள இடஒதுக்கீட்டையே பயன்படுத்தாத ஏழை மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவர் என
தஞ்சையில வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி தேவரண அரசாணையை வந்து எரித்து அரசாணையை வரவிடாமல் செய்தார்கள். இப்ப வந்து இந்த ஒதுக்கீட்டை பொறுத்தவரையில பொதுவா பணக்கார அல்லது படித்த குடும்பங்கள் தான் சரிவர இடஒதுக்கீட்டையே பயன்படுத்தி மேலே வருகிறார்கள். ஏழை பாமர மக்கள் இடஒதுக்கீட்டையே பயன்படுத்தி மேலே வருவது மிகவும் குறைவு. இந்நிலையில 3 இனங்களையும் ஒன்றாக இணைத்து இடஒதுக்கீடு கிடைத்தால் 3 இனங்களிலும் உள்ள பணக்கார படித்த குடும்பங்கள் வந்து மொத்த இடஒதுக்கீட்டுமே அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ நாம முக்குளத்தோர்ல அனைவரும் அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிறோம். ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனைனா மத்தவங்க வந்து உதவி செய்யறோம். தேவரினம்ங்கிறது வந்து அரசியல் காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டதாகவே தெரிகிறது. தேவரினத்தின் பாதிப்புகள் வந்து கருத்துல கொண்டு தேவரினம் வேண்டாம்னு சில அகமுடையார் அமைப்புகளும் மறவர் அமைப்புகளும் இப்போது வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு சில அரசியல் அமைப்புகள் வந்து தேவரினம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனை பற்றி உங்களது கருத்து என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முக்குளத்தோர் தேவரினம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டது நான் அரசியலா தான் பாக்குறேன். அது ஒரு ஓட்டுக்காகவோ இல்ல வந்து ஏதோ உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் விஷயம் சொல்லியோ அதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா இங்க முக்குளத்தோர் நம்ம சொல்லிட்டாலும் மற்ற ஜாதிகள் மாதிரி நம்ம இல்ல. இப்ப தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தேவர்னு போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த அடையாளமே மாறிடும். சோழர்களோட வாரிசுதார்கள்ன்ற அடையாளமே சுத்தமா மாறிடும். எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 7 ஜாதிக்கு சண்டை போடுச்சு. இப்படியே ஒரு இடம் மாத்தினா நம்ம வரலாறு அங்கேயிருந்து ஆரம்பிக்க தொடங்க முடிய இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு எல்லாமே வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். அதனால தேவரினம் அப்படின்னு சொல்லி போறது வந்து ஒரு அரசாணையை ஏற்றுக்கொள்வது வந்து நமக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாகவே ஒரு பின்னடைவு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு வரலாற்று ரீதியாகவும் நம்ம அடையாளத்தெல்லாம் சுத்தமா குறைச்சிருவோம், மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து அந்த தேவரினம் ஒரே அறிவிக்கப்படும் போது குறிப்பிட்ட ஒரு பிரிவு முழுவதாகவும் ஒரு பிரிவு ஏதோ 50% அதை அனுபவிக்க உள்ளது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வரலாற்றுக்குள்ள குறைக்க வேண்டியதா இருக்கும். இது தஞ்சாவூர் பகுதியில் வாழ்கிற முக்குளத்தோருக்கு பெரிய ஒரு பாதிப்பை தான் உருவாக்கும் நினைக்கிறேன். இங்க இல்லாட்டியும் அடுத்த தலைமுறைக்கு அது பெரிய பாதிப்பை உருவாக்குன்றதுதான் என்னோட எண்ணமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சலுகை அடிப்படையில போனோம்னா என்ன சலுகை கொடுப்பான்னு தெரியாது. எல்லா ஜாதிகளையும் எடுத்தாலுமே பிசில இருக்கும், எம்பிசில இருக்கும். இது மாதிரி எல்லா 2 கேட்டகரியிலும் மாறி மாறி டிஎன்டில இருக்கும். இது மாதிரி 3 கேட்டகரியிலும் மாறி மாறியே இருக்கு எல்லா ஜாதியும். ஆனா நம்மதுல என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன கேட்டகரி நம்ம இடஒதுக்கீடு தருவாங்க. இப்ப தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா எல்லாமே பிசில இருக்காங்க. இருக்கிற 2 பிரிவுகளும் பிசில தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன தர போறாங்க, எப்படி அறிவிக்க போறாங்கன்றத வச்செல்லாம் இருக்கு. எப்போ இந்த பிசி இடஒதுக்கீடு ஆரம்பிக்கப்படும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, சமூக அந்தஸ்து அப்படிங்கிற ரீதியில தான் அது பண்றாங்க. அதுக்கான அவங்களை வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்து கொண்டு வர்றதுக்காக ஒரு எம்பிசி கேட்டகரின்னு ஒரு இனத்தையே கொண்டு வராங்க. அது வந்து பொருளாதார பேசில இல்லாம அந்த இனத்துல ஒரு பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுதான் ஒரு நீங்க சொன்ன அந்த பாதிப்பு. எப்படின்னா பணக்காரர்கள் மட்டுமே அந்த இடஒதுக்கீடு அறிவிக்கிறது, ஏழைகளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. இப்ப நடுவில் பேசியிருந்தோம் இல்லையா, இந்த தேவர் அமைப்புகள் வந்து அரசியல் தேர்தல் அரசியல வெல்லுமா அப்படின்னு சொல்லி, அந்த தேர்தல் அரசியல வெல்லுமான்னு கேட்கறதுக்கு இவங்க வந்து அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட போய், அடிப்படையில இருக்கிற மக்கள்கிட்ட போய் இப்ப இடஒதுக்கீடு வந்து ஏழைகள் பொருளாதார மற்றவர்கள் நம்ம இடத்துல உள்ளவங்க வந்து இடஒதுக்கீடு என்ன விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்படின்னா அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். அப்படி ஒரு அமைப்பை நான் பார்த்த மாதிரி தெரியல. அது மாதிரி விஷயங்கள் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. இது இவங்க இப்படி இந்த தேவர் ஜாதி அமைப்புகள் தோல்வி அடைகிறதுக்கும் அதான் மக்கள்கிட்ட போய் இறங்காம வெறும் நம்ம ஜாதியை மட்டும் சொன்னால் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனாலையும் ஒரு தோல்வியா இருக்குது. அது ஓட்டுகளா மாறாம போயிடுது. அந்த அமைப்புகள் தோல்வி அடைகிறதுக்கு இது ஒரு காரணமாயிருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேவரம்னு சொல்லி அறிவிச்சாலும் இங்க மொத்தமா அறிவிச்சாலும் யார் என்ன கேட்டகரி வருவோம் தெரியல. இப்ப வந்து இடஒதுக்கீடு இதுல எம்பிசி பிசி வந்ததுனால இவிசி இவிஎஸ் மேல கொண்டு வந்ததுனால நம்ம வந்து சமூகத்துல பின்தங்கிய, அதாவது சோசியல் பிரஸ்டேஜ்ன்றாங்களா, சமூக அந்தஸ்துலயே நம்ம பின்தங்கியவர்களா மாறிக்குவோம். அது மாதிரி நிறைய குழப்பங்கள் அதுல இருக்கிறதுனால அது அவ்வளவு தூரம் எப்படி அறிவிக்க முடியும். நன்றி தியாகு. இப்ப வந்து தேவரனை உருவானா என்ன லாபம்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா நஷ்டம் என்னன்னு நம்ம சொல்றோம். சமீபத்துல வந்து சாதிக்கென்று உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டது. இப்ப குறிப்பா தஞ்சை கலர்கள், அகமுடியார்கள் மற்றும் ஒரு பகுதி மறவர்கள் வந்து இன்னும் பிசில இருக்காங்க. தேவரனம் வேணும்னு சொல்றவங்க வந்து மேல் சொன்ன பிரிவுகளுக்கு வந்து எம்பிசி கொடுப்பாங்களா?
இப்ப தஞ்சை கல்லர்களுக்கு எம்பிசி கொடுக்க கூடாதுன்னு நம்ம குரூப்லயே சில எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அகமுடியாருக்கு இப்ப எம்பிசி தருவாங்களா? இது மாதிரி இத பற்றி உங்களது கருத்து என்ன? அனுபவத்திலே சொல்றேன். இப்போ எப்படி புரியுது, நமக்கு வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சதுனால நம்ம பிசிஓ எம்பிசிஓ எப்படி கொடுத்தாலும் அது ஒரு இடஒதுக்கீடா மட்டும் தான் பாக்குறோம், நம்ம சலுகையா மட்டும் தான் பாக்குறோம். ஆனா சமூகத்துல எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க எம்பிசி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. நீங்க ஒரு பிசி அப்படின்னா நீங்க ஒரு கீழ் ஜாதின்னு பாக்குறாங்க. நம்ம இப்ப அறிவிச்சாங்க இல்லையா, சில ஜாதிகள் பேர் சொல்லவும்ல, என்னுடன் பணிபுரிவுகளே அவங்க கேட்கும் போதே நாங்களாம் எஃப்சி அப்படிம்பாங்க. நமக்கு அவங்க சொல்லியே தெரியும் இந்த ஜாதியில எஃப்சில இருக்கு அப்படின்னு. இது ஒரு அந்தஸ்து, சமூக அந்தஸ்து மாதிரி. அதான் இப்ப இருக்கிற பார்வை. அதுல போயிட்டு நான் இப்ப எம்பிசி ஆகிக்கிறேன் அப்படின்னா சமூக அந்தஸ்து நம்ம இறங்கிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்க வரலாற்றுல கிளைம் பண்ணுவீங்க? நாங்க ஒரு பன்னர் பரம்பரை எப்படி கிளைம் பண்ணுவீங்க? நாங்க தான் அந்த நாட்டு ஆண்டோன்னு எப்படி கிளைம் பண்ணுவீங்க? மண்ணின் மைந்தர்கள் எப்படி கிளைம் பண்ணுவீங்க? எல்லாமே அதுல அடிபட்டுரும். இப்ப நமக்கு தெரியும் அதுக்கு அந்த நம்ம வந்து இப்ப பிசில இருந்து எம்பிசியா மாத்துறாங்க, இல்ல வேற கேட்டகரி மாத்துறாங்க அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் நம்ம இங்க இருந்து எங்க வந்து. ஆனா இந்த வரப்போற 50 வருடங்கள் காலங்களுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம பின்தங்கிய ஒரு சமூகமே இருப்போம். சமூக அந்தஸ்துல ரொம்ப பின்தங்கிய சமூகமாவே இருக்கும். அந்த இடஒதுக்கீடு வந்து எம்பிசி கொடுக்கறதுனால என்ன லாபம், பிசி கொடுக்கறதுனால என்ன லாபம் அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம வைக்கணும். அதை வச்சாதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். எப்படின்னா இதனால என்ன லாபம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமா தேவன்னு எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒன்னா பழகிறோம் அப்படிங்கிற லாபம் என்னன்னு சொல்ல முடியும். இன்னொரு இப்ப காலங்கள் மாறி இப்ப எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணவங்களே மக்கள் இயற்கையா ஒரு விஷயம் சொல்ற தேவரன்னு சொல்றீங்களா, அரசியல் ரீதியா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு காலங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆம்பளையா இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா கல்லர் மரம்ல இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்லி நடந்த சம்பந்தங்கள் கல்யாணங்கள் வந்து நம்ம இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு. இந்த இன முக்கியத்துவத்துக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. இது இயற்கையாவே அது நடந்துகிட்டு இருக்கு, உருவாயிட்டு இருக்கு. வெளியே போய் எங்கேயோ பண்றதுக்கு நான் இங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி ஒருவேளை நிறைய கலப்பு திருமணம் உருவாகி அது மாறி அதுக்கப்புறம் தேவரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அது மாதிரி காலகட்டங்கள்லாம் எடுக்க முடியல. இன்னைக்கு காலகட்டங்களுக்கு அதை கொண்டு வர்றது சாத்தியக்கூறும் இல்ல, அதனால எந்த பலனும் இல்ல. ஓகே தியாகோ. சோ இப்ப நிறைவான கேள்வி, கல்லர் வாய்ஸ் நியூஸ் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்ன? நிறைய உங்க பகுதியில் உள்ள ஏழை மக்கள் பக்கத்துல அவங்க படிக்கிறதுக்கான, குழந்தைகள் படிச்சு வர்றதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும், எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஒண்ணும் இல்ல. எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சிடறாங்க, பிஇ முடிச்சிடறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. நிறைய மேக்சிமம் 90% பேர் வந்து ஒரு பட்டதாரியா இருக்காங்க, ஆனா வேலை இல்லை, கிராமங்கள்ல இருக்காங்க, வேலை இல்லை இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து படிச்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்கு, ஆனா அதை வழி நடத்தி அதுக்கப்புறம் என்ன போகணும், எப்படி வேலை வாங்கணும், ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து முதல்ல சிட்டிக்குள்ள வர்றாங்க, சிட்டிக்குள்ள வந்தோடனே அங்க பாக்குற விதங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்குள்ள போறாங்க, இல்ல ஒரு பெரிய ஆபீஸ்க்குள்ள போறாங்க போது அவங்களுக்கு அவங்க வந்து தாழ்மொழிகள் தர்றாங்க. அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியா இருந்து ஒவ்வொரு அந்தந்த பகுதியில இது ஒரு பெரிய அமைப்பா கூட இல்லாம போற வழியில நமக்கு யாருக்கும் ஒரு தர்மம் பண்றோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து அது செய்யணும்ன்றாங்களா, அது மாதிரி வந்து என் ஊருக்குள்ள இருக்கேன், இப்போ ஒரு 20 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கைடன்ஸ், அவங்களுக்கு என்ன வீக்கா இருக்காங்க, என்ன அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க போய் ஒரு நல்ல பொருளாதாரம் உள்ள ஒரு வேலையில உட்காருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பகுதியில செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு விஷயமா நினைக்கிறேன். தனிநபர் ஒவ்வொருத்தரும் தன் பொறுப்பா வந்து இப்ப நம்ம இங்க எல்லாம் சேர்ந்து இருக்கோம், இதை நினைச்சா வருத்தப்படுறோம். ஒரு என்னென்ன நிறைய விஷயங்கள் சொல்றோம், இடஒதுக்கீடு, பொருளாதாரத்துல இருந்து ஒற்றுமையிலிருந்து எல்லாத்தையும் பேசுறோம். அதை வந்து ஒரு பேச்சாவே இல்லாம நம்ம வந்து ஒரு செயல்பாடா நம்மளால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு ஒரு வழிகாட்டியா, பொருளாதார உதவி இல்லாட்டி கூட ஒரு அறிவு ரீதியான ஒரு உதவியை அவங்களுக்கு செஞ்சோம்னா ஒரு சமூகம் இன்னும் மேம்பட்டு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து இருக்குங்கிறது என்னோட எண்ணம். இதைதான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதைதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி தியாகு. கல்லர் வாய்ஸ் நியூஸ் நேயர்களுக்காக எங்களுடன் இணைந்தமைக்கு மிகவும் நன்றி. நன்றி தியாகு.